எந்த யூடியூப் வீடியோ ஆன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வருது. அதில் சூப்பர் ஸ்டார் வராரு, ஸ்டாலின் பற்றி பெருமையாக பேசுகிறாரு, கமல்ஹாசன் ஸ்டாலின் பற்றி பேசுகிறாரு, ஹிந்து ராம் சார் அவர் ஸ்டாலின் பற்றி பேசுகிறாரு, எல்லாருமே திராவிட மாடல்னா என்ன ஸ்டாலின் பேசுகிறாரு. அந்த ஃபுட்டேஜ் 7 நிமிஷம் வருது. அந்த ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து எடுக்கிற படத்தை விட பயங்கரமாக பாகுபலி மாதிரி இருக்கு, கிளியர் கட். அது எடுத்தது கடைசியில் எண்ட் கார்டில் யாருன்னா சபரீசன் எடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒர்க் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஜேபியோ ஏடிஎம்கேவோ எதுவுமே பண்ணலையே. எவ்வளவு நாள் மக்கள் நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அதுதான் வரப்போகுது. அந்த வீடியோ திரும்ப திரும்ப வந்தா எத்தனை தடவை பார்ப்பாங்க? போர் அடிச்சு போய் ஓட்டே போடக்கூடாது முடிவுக்கு வந்துருவாங்க மக்கள். மற்ற நேரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அருவாளை தூக்கி திரியிறானுங்க தெருவா. அதெல்லாம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுறணும்னு நினைச்சாங்கன்னா அருவாளை தூக்கி திரியிற கும்பலை எடுத்து எப்படி போராட போறாங்க? ஜனங்க எப்படி போராடுவாங்க? அவங்க வாக்க மாற்றி போட்டால் தானே, ஆட்சி மாற்றம் வந்தால் தானே பாதுகாப்பே. அந்த அளவில் மக்கள் யோசிப்பாங்களா? வெறும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கு இல்லையா? அதுக்கும் யோசிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வர வேண்டிய இன்னும் தொகை 1 லட்சத்துக்கு மேலே வர வேண்டிய தொகை திமுக ஆட்சியால் வராமல் இருக்கு இல்லையா? அது வந்து சேரும்ல. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து சேரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யோசிச்சாங்கன்னா மக்கள் வாக்க மாற்றி போட போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியாகணும், பாலியல் வன்கொடுமை குறையணும், அருவாள் வெட்டெல்லாம் குறையணும், இதெல்லாம் குறையணுங்கிறதுக்காக வாக்க மாற்றி போடுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசாக ஹெல்ப் ஆகாது.